தீபாவளிக்கு வெளியான டியூட் திரைப்படத்தில் தனது 2 பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதாக இசை ஞானி இளையராஜா அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளிக்கு வெளியான டியூட் திரைப்படத்தில் தனது 2 பாடல்களை பயன்படுத்தியுள்ளதாக இளையராஜா புகார் தெரிவித்திருக்கிறார். இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி சோனி நிறுவனம் ஈட்டிய வருவாய் விவரங்கள் இதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. சீலிட்ட கவரில் சோனி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த நிலையில் தற்பொழுது தீபாவளிக்கு வெளியான டியூட் திரைப்படம் மீது தனியாக வழக்கு தொடரலாம் என்றும் நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரம் என்ன? சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் எக்கோ ரெக்கார்ட் நிறுவனம், அமெரிக்காவில் உள்ள ஓரியண்டல் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இசையமைப்பாளர் இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை சோனி நிறுவனம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தான் நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்புல மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் ஆஜராகி வழக்குல சோனி நிறுவனம் இதுவரை எந்த பதில் மனுவும் தாக்கல் செய்யவில்லை என்றும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த டியூட் என்ற திரைப்படத்தில் கூட தனது 2 பாடல்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் இதனால் வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சோனி நிறுவனம் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் சோனி நிறுவனம் ஈட்டிய வருவாயை சீலிட்ட கவரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் வழக்குல பதில் மனு தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும் உச்ச நீதிமன்றத்துல சோனி நிறுவனம் தரப்புல தாக்கல் செய்த மனுவில் இளையராஜாவின் 500க்கும் மேற்பட்ட அந்த இசையமைப்புகள் பதிப்புரிமை தொடர்பான அந்த வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி சோனி நிறுவனம் தாக்கல் செய்த வழக்குல இளையராஜா பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த சுட்டிக்காட்டினார். வாதத்தின் போது அந்த சுட்டிக்காட்டினார். அப்போது இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் எஸ் பிரபான் இந்த சீலிட்ட கவர்களை இது போல ஆவணங்களை வாங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவிப்பதற்காகவும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.